36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அதிமுக பொதுச் செயலாளர் EPS மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன்? வணக்கம். தனக்கு எதிரான KC பழனிசாமியின் அவதூறு வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அக்கட்சியின் முன்னாள் MP KC பழனிசாமி ஒரு அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த அவதூறு வழக்கை ஏற்கனவே தள்ளுபடி செய்து அந்த ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் அந்த உத்தரவு என்பது எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் பொழுது தனத்தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என தெரிவித்து KC பழனிசாமி ஏற்கனவே ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் மேல்முறையீடு மனு என்பது விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்த போதே கட்சியிலிருந்து பழனிசாமியை நீக்கியதாகவும், அதன் பின்னர் கட்சி தொடர்பான அவரது செயல்பாடுகளை தடுக்கவே வழக்கு தொடர்ந்ததாகவும், அதில் தெரிவித்த கருத்துக்கள் அவதூறானவை இல்லை என்றும் வாதிடப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நடைபெறும் அந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த வழக்கை நவம்பர் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த வழக்கில் இரண்டாவது வெற்றியாக எடப்பாடி பழனிசாமிக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்த வழக்குகளில் ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது. சற்று முன்னர் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்த நிலையில் இந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்துள்ளதாகவே பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.